வழக்கம் போல் நாங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் கடன் செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு ரட்சகரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே சேர்த்துக் கொண்டதற்காக நன்றி என்று சொல்கிறோம். இந்த நாளை காணவும் உங்களுடைய சமூகத்தில் சேரவும் அப்பா உங்களுடைய சத்தத்தை கேட்கவும் நீங்கள் ஏற்படுத்தி தந்த இந்த வேளைக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜா கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் உண்மையாகவே இந்த உலகத்திலே நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டவர்களுடைய காரியங்கள் மிக பெரிதானவை. ஆனால் அவற்றை நாங்கள் உண்மையாகவே அறிந்தால்தான் அதற்குள்ளா எங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே ஒரு உறுதி ஏற்படும், ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு மேன்மை ஏற்படும், ஒரு நம்பிக்கை ஏற்படும். இவைகள் எல்லாம் நமக்கு ஏற்படும்படியாகத்தான் இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாததும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாததுமான அருமையான காரியங்களை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த காரியங்களுக்கு கூடத்தான் கர்த்தரோடு கூட நாங்கள் இணைக்கப்படுகிறோம். அப்படியான ஒரு இணைப்புக்குள்ளே வர நம்மை தகுதிப்படுத்தினவர் இயேசுவே. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை தமக்கென்று மீட்டுக் கொண்டார். தம்முடைய திட்டத்தின்படி, அனாதி திட்டத்தின்படி தம்மோடு சேர்த்துக் கொண்டார். அந்த கிருபைக்குள்ளாய் நாங்கள் காக்கப்படுகிறோம். என்றால் இந்த உலகத்திலே எல்லா பொருளுக்கும் எல்லாரும் ஒரு விலையை குறிப்பிடுவார்கள், ஒரு மதிப்பை குறிப்பிடுவார்கள். ஆனால் நமக்குள்ளே ஒரு பொருளை வைத்திருக்கிறார், ஒன்றை வைத்திருக்கிறார். அதற்கு மதிப்பே இல்லை, அதுக்கு மதிப்பு ஒரு தடவும் இல்லை. ஹல்லேலூயா. அது மதிப்பிட முடியாததா இருக்கிறது. நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீத புத்தகம் 49வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 49:9. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. அது ஒருபோதும் முடியாது. நமக்குள்ளே கர்த்தர் ஏற்படுத்தியதான இந்த ஆத்மாவை அதை மீட்டுக் கொள்ளுகிறதுக்கு ஒருவராலும் முடியாது. அது கர்த்தருடைய கருத்திலே இருக்கிற காரியம். ஆனபடியால் தான் அவர் சொல்றார், இதற்கு விலையேற பெற்றது, மதிப்புள்ளது, இதுக்கு மதிக்கவே முடியாது. ஏனென்றால் இதை நாங்கள் ஒருத்தரும் நாங்கள் எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய அறிவினாலோ அல்லது எங்களுடைய தகமையினாலோ நாங்கள் இதை மீட்டுக் கொள்ள முடியாது. இதை மீட்க நமக்கு உதவி செய்ய வேண்டியவர் இயேசுவே. அந்த இயேசுவினூடாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு செய்யப்பட வேண்டும். அவை மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. அவர்களுடைய ஆத்ம மீட்பு மிக அருமையா இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. அது ஒருபோதும் முடியாது. ஆகவே இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நாங்களாக சில பேர் நாங்கள் சில காரியங்களை செய்கிறோம். நாங்கள் இந்த வழியிலே போனால் இந்த ஆத்மத்தை நாங்கள் காத்துக் கொள்வோம். நாங்களும் மற்ற ஆத்மாக்களோடு கூட பரலோகத்திலே தேவனுக்கு முன்பதாக போய்விடுவோம் என்று ஒருபோதும் இல்லை. அதற்கு ஒரே ஒரு வழி இயேசுதான். அவராலே தான் நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். ஆகவேதான் பாவிகள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் சொன்னார். பாரம் சுமக்கிற அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். நாங்கள் எல்லாரும் மீட்கப்படவும் அவருக்குள்ளாய் சேர்க்கப்படவும் தேவன் திட்டம் போட்டபடியால் அவர் நம்மை தம்மண்டை வரும்படியாக அழைக்கிறார். அழைத்தவர்கள், அந்த சத்தத்தை கேட்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிறார்கள். கர்த்தரின் சத்தத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் இதை நாங்கள் எங்களுடைய திறமையாலேயோ அல்லது எங்களுடைய கிரியைகளினாலேயோ இதை நாங்கள் மீட்டுக் கொள்ள முடியாது. அதை மீட்கிறது கர்த்தராகிய இயேசு ஒருவராலே தான் முடியும். ஆகவே அந்த காரியத்துக்குள்ளாய் கடந்து வரும்படிதான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது மிக முக்கியமானது. அதாவது ஒரு மனுஷனுடைய ஆத்மா மிக 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 முக்கியமானது. அந்த ஆத்மாவை காத்துக் கொள்ளும்படியாய்த்தான் இயேசு கிறிஸ்துவே நமக்காக இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தார். கடந்து வந்து இந்த உலகத்தினுடைய அநேக காரியங்களை சிலுவையிலே அவர் அறைந்து அவற்றை நிறைவேற்றி விட்டார். அப்படி நிறைவேற்றினபடியால் நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைகிறதற்கும் கிறிஸ்துவனுடையவர்களாய் வாழுகிறதற்கும் தேவன் கிருபை செய்தார்.
ஆகவே நம்முடைய ஆத்மா மிக மிக விலையேற பெற்றது. ஒருவரும் அதுக்கு மதிப்பு போட முடியாது. ஆகவே நம்முடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்ள கர்த்தர் தம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே இதை நாங்கள் சர்வசாதாரணமாய் விட்டுவிடக்கூடாது. நான் மீட்கப்பட்டது என் தேவனாலே, நான் அருமையாக மீட்கப்பட்டிருக்கிறேன், விலையேற பெற்ற விதமாய் மீட்கப்பட்டிருக்கிறேன், என் தேவனுக்கென்று மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஜீவியம் ஒரு உன்னதமான ஜீவியம் என்ற உறுதியோடு கூட கர்த்தருக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழுகிறது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான கிருபை. நாங்கள் அதற்குள்ளே கடந்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் சர்வசாதாரணமாய் மீட்கப்பட்ட ஒரு ஜனம் அல்ல. நமக்கு தெரியும் ஆத்மாவனுடைய உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. அந்த இரத்தம் எங்களுடைய இரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். அந்த இரத்தத்தினாலே தான் நாங்கள் மீட்கப்பட்டோம். அந்த இயேசுவின் இரத்தம் தான் நம்மை தூக்கி எடுத்தது, நம்மை தகுதிப்படுத்தியது, நம்மை அவருக்குள் நிலைநிறுத்தி இருக்கிறதும் அந்த இயேசுவின் இரத்தம் தான். யோசித்து பாருங்கள், நாள்தோறும் கர்த்தருக்குள்ளா எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்கிறோம். எந்த பிரச்சனையிலும், எந்த தகுதியினத்திலும், எந்த தவறிலும் நாங்கள் கடந்து போய்விட்டால் உடனே கர்த்தருடைய சமூகத்தை தேடி ஓடி, ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று அந்த இரத்தத்திற்கூடாகத்தான் நாங்கள் அவரிடத்திலே போகிறோம். ஆகவே அது விலையேறப்பெற்ற இரத்தம். கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம் சாதாரணமான இரத்தம் அல்ல, அது விலையேறப்பெற்ற இரத்தம். அந்த இரத்தம் தான் எங்களை கர்த்தரோடு கூட என்று இணைத்து வைத்திருக்கிறது. அந்த இரத்தத்தினால் உண்டாகிய துணிவினாலேதான் கர்த்தர் உங்களுடைய தேவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எந்த ஒரு பாவியும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கியதால் என் அப்பா என்று நாங்கள் உரிமையோடு அவரை கூப்பிடுகிறோம். எவ்வளவு பெரிய காரியம் யோசித்து பாருங்கள். எந்த காரியத்திலும் எங்களுடைய பாவத்தை எங்களை விட்டு விலக்குவதற்கு வழி இல்லை. ஆனால் இயேசுவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறது. அது என்ன பாவமாயும் இருக்கலாம். அந்த பாவத்திற்கு நமக்கே தெரியாமல் இருக்கலாம். அந்த பாவம், அதனுடைய காரியங்கள் நமக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து அவரோடு சேர்த்துக் கொள்ளுகிறது. 1 யோவான் 1 நாங்கள் வாசிக்க கேட்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. நம் தேவனுடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அது என்ன பாவமா இருந்தாலும் நம்மை அவர் கழுவி சுத்திகரித்து மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாய் தூக்கி நிலைநிறுத்துவார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்துக்கூடாகத்தான் நாங்கள் ஒளியிலே இணைக்கப்படுகிறோம், கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிறோம். இணைக்கப்பட்டு அவருடையவர்களாய் இந்த உலகத்திலே வாழ தேவன் கிருபை செய்கிறார். ஆகவே அவருடைய மாசற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்மை தூக்கி எடுத்தது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த தேவனோடு கூட இணைந்திருக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளவு பாக்கியமானது, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு விலையேற பெற்றது, எவ்வளவு மகிமையானது. எங்களை எந்த ஒருவனும் குற்றப்படுத்த முடியாது. நாம் ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளாய் அல்லவா இருக்கிறோம். ஆண்டவருடைய இரத்தம் அல்லவா எங்களை காத்துக் கொள்ளுகிறது. கோட்டையாக நாங்கள் அதற்குள்ளே காக்கப்படுகிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய இரத்தத்துக்குள்ளாய் எங்களை தேவன் தமக்கென்று வருவித்தார். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்காக
தேவன் ஒழுங்காக செய்து வைத்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஜீவிக்கிற ஜீவியம் மிக முக்கியமானது. அதற்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியம் தகுதியானது, நீதியானது, நியாயமானது, மேன்மையானது. ஹல்லேலூயா. இவ்வளவுத்தையும் அது நமக்கு, இந்த ரத்தம் நமக்கு செய்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை சர்வசாதாரணமாக நினைக்காதீர்கள். இயேசுவை நான் விசுவசித்தேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். நல்ல அதற்கூடாக கொடுக்கப்பட்டதான அதற்குரிய காரியங்கள் எவ்வளவு உயர்ந்தவை என்பதை யோசித்து பாருங்கள். ஆடுகளை வெட்டி பலியை செலுத்தி பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படவில்லை. தேவ ரத்தம் எனக்காகவும் உங்களுக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை நாம் விசுவசித்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஆண்டவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக் கொள்ள வந்தார் என்றதை உறுதியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் தேவராட்சியத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோமே. இவையெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்து வைத்தவைகள், மிக மிக விலையேறப்பெற்ற காரியங்கள். இதற்குள்ளாய்த்தான் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 பேதுரு இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். எவ்வளவுத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது என்பதை பாருங்கள். இந்த காரியங்களை நாங்கள் செய்ய, அதற்குள் கடந்து வர, அதற்குள் நிலை நிற்க, அதற்குள் எங்களை நிறுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட, இவை நம்மை உண்மையாகவே இயேசு ஊடாக இந்த காரியங்கள் நமக்காக செய்யப்பட்டிருக்கிறது. செய்யப்பட்ட காரியங்களுக்கு கூடத்தான் கர்த்தரை அறிந்து கொண்டோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டோம். சர்வசாதாரணமாய் விடவில்லை ஆண்டவர். சரி போங்கோ, நீங்க இந்த உலகத்திலே மற்ற படைத்து விட்ட பிற்பாடு நீங்களே இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி போட்டு போன மாதிரி விட்டு விடவில்லை. இன்றைக்கு அந்த உலகத்துக்கு எதிராக எங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கத்தக்கதாய் தேவன் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடையவர்களாய், இந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருடையது, அவர் நமக்கு தந்தது, அவருக்காக நாங்கள் ஜீவிக்க வேண்டியவர்கள். இவ்வளவெல்லாம் நமக்காக செய்த இயேசுவை நாங்கள் சர்வசாதாரணமாய் தள்ளிவிட்டால் நமக்கு எவ்வளவு பெரிதான ஒரு தவறான ஒரு காரியத்துக்குள்ளாய் நாங்கள் போகிறோம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் நம்மை நேசித்தபடியார். 6வது வசனத்தையும் வாசிங்க சிஸ்டர். அதுல ஆமாம், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும். ஹல்லேலூயா. இது எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். சும்மா பேருக்கு உலகத்திலே ஜீவிக்கிறவர்கள் அல்ல, எங்களிலே பக்தி காணப்பட வேண்டும். தேவ பக்தி எங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அது பொறுமையோடு வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்பட வேண்டுமாம்? உலகத்தின் காரியங்கள், இச்சை அடக்கங்களுக்குள்ளாய் எங்களை நிரூபிக்க வேண்டும். அப்படி நாங்கள் நிரூபித்து வாழுகிறது தான் தேவனுடைய திட்டம். எவ்வளவு பெரிய காரியத்தை நம்முடைய தேவன் நமக்காக செய்து முடித்து நம்முடைய கரங்களிலே அவற்றை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு காரியங்களையும் நாங்கள் செய்ய தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நாம் அவருடையவர்கள், அவருக்கென்று மீட்கப்பட்டவர்கள், அவருடைய கிருபைக்குள்ளாய் அணைத்துக் கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஜீவிக்கிற ஜீவியம் கர்த்தருடையது, கர்த்தர் நமக்கு தந்தது. கர்த்தரோடு கூட வாழ, கர்த்தரோடு கூட பழக, கர்த்தரோடு கூட இந்த உலகத்தை ஜெயிக்க
தேவன் நமக்கு தந்தது. ஆமென். அந்த அளவுக்கு உறுதியோடு கூட உன்னதமான தேவனோடு இணைந்து நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது நிச்சயமாய் தேவனுடைய கிருபையை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் தேவன் எங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவி ஆண்டவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற ஜீவியத்துக்குள்ளே முழுதுமா எங்களை ஒப்புக் கொடுத்து உரிமையோடு கூட அவருக்குள்ளாய் வாழ்வோம். அப்படி வாழுகின்ற பொழுது நிச்சயமாய் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாய், கர்த்தரோடு இணைக்கப்பட்டவர்களாய், தேவ ராஜ்யத்தின் சொந்தக்காரராய் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவித்து ஆண்டவரண்டை நாங்கள் சர்வசாதாரணமாய் கடந்து போய்விட முடியும். ஏனென்றால் எங்களை காத்துக்கொள்ள சகல காரியங்களையும் அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அவை ஆண்டவர் இப்படியாய் செய்து முடித்த காரியங்களை எல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அந்த கிருபைக்குள்ளாய் நாங்கள் ஓடுகின்ற பொழுது இவையெல்லாம் தேவனாலே நமக்கு நிலைநிறுத்தப்படுகிறது. ஏனென்றால் நாங்கள் அதற்கு எங்களை விட்டுக் கொடுத்து வாழுகிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து பார்ப்போமா இருந்தால் அந்த காரியங்களுக்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்த வேண்டியிருக்கும். கீழ்ப்படுத்தி நாங்கள் ஜீவிக்க வேண்டியிருக்கும். அப்படி ஜீவிக்கிறதுக்கு தான் தேவனங்களை மீட்டுக் கொண்டார். மீட்டுக்கொண்ட தேவனோடு தான் நாங்கள் இணைந்து ஜீவிக்கிறோம். ஆகவே இந்த வெளியேறப்பெற்றதும் மேன்மையானதும் மதிப்பிட முடியாததுமான இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த காரியங்களுக்கு கூடாக எங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கிற ஜீவியத்திலே தான் இந்த உறுதியை நாங்கள் காண்கிறோம். இந்த கிருபையை நாங்கள் காண்கிறோம். இந்த உண்மையாகவே தேவனுடைய திட்டத்தை நாங்கள் காண்கிறோம். இல்லையென்றால் நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய இஷ்டத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு போயிடலாம். ஆனால் தேவன் கிருபை மிக்கவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த காரியங்கள் கூடாய் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டவர்கள். அந்த 1 பேதுரு 2, 5, 6, 7 வாசிங்கள். தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும். அப்போதான் ஒரு வசனம் தானே உங்களை வாசிக்கிட்டான். இதெல்லாம் அப்போதையும் எல்லாத்தையும் சேர்த்து வாசிச்சவர். அதே அப்படி வாசிச்சவர். அப்ப சரி பரவாயில்ல. அப்ப எல்லாம் வாசி போட்டீங்க. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்திக்குரிய வாசிக்க சொன்னோட நிப்பாட்டினா தான் தொடர்ந்து எனக்கும் காரியங்களை செய்ய சொல்லவும் விளங்கப்படுத்தவும் முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆவே நாங்கள் ஒழுங்காய் காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாய் தேவனங்களை மாற்றி தமக்கென்று உபயோகப்படுத்த விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளாய் தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒருவரும் நாங்கள் சர்வ சாதாரணமாய் இந்த உலகத்தோடு வாழ்ந்து ஜீவித்து போறதற்கென்று அழைக்கப்படவில்லை. ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் இந்த 5, 6, 7 வருடத்தையும் நாங்கள் அடுக்குவமா இருந்தால் நாம் இவற்றையெல்லாம் எங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த காரியங்களுக்குள்ளே எவ்வளவாய் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், எப்படியாக நாங்கள் ஜீவிக்கிறோம். நம்மை அழைத்தவர் ஆண்டவர் அல்லவா? தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி அல்லவா நம்மை எடுத்தார். தம்முடைய திட்டத்தின்படி அல்லவா நம்மை மீட்டுக் கொண்டார். மீட்டுக்கொண்டு அவரோடு கூட நாங்கள் ஜீவிக்கிற இந்த ஜீவியம் எவ்வளவு உண்மையானதும் உறுதியானதுமா இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உற்சாகமாய் அவரோடு நாங்கள் வாழ்வோம். உற்சாகமாய் அவருக்குள்ளாய் கடந்து செல்வோம். நாங்கள் இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 139, 17 நாங்கள் வாசிக்க கேட்போம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறதும் பார்க்க மேலதிகமான ஆலோசனைகளை அவர் நமக்கு தருவார். ஆமென். நாம் அவருடையவர்கள் என்றபடியால். அவர் சாதாரண ஆள் இல்லை. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கொரு பாலகன் பிறந்தார். நமக்கொரு பாலகன் பிறந்தார். நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். வல்லமை உள்ள தேவன். நித்திய பிதா. நித்திய பிதா. சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. அவர் யார் என்று பார்த்தால் ஆலோசனை கர்த்தர். ஆமென். எல்லாருடைய ஆலோசனைக்கும் மேலானது அவருடைய ஆலோசனை. அந்த ஆலோசனை கர்த்தரிடத்தில் நாங்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது அவற்றை ஜெயத்திலே கொண்டு வந்து முடிப்பார். ஆமென். நாம் போடுற திட்டங்கள் சில வழியில இந்த உலகத்துக்குரியவைகளா இருக்கலாம், ஆனால் அதற்கு மேலாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். நாம் அதற்குள்ளாய் செவ்வியாய் வழிநடந்து கர்த்தரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற இந்த உன்னதமான ஜீவியத்தை நாங்கள் உறுதியோடு கூட கடந்து செல்ல முடியும். நம்பிக்கையோடு பொறுமையோடு கூட நாங்கள் கடந்து செல்ல முடியும். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு எங்களை விட்டு விடாமல் அவற்றை எல்லாம் எதிர்த்து நின்று தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையிலே எங்களை நிலைநிறுத்த முடியும். ஆகவே நம்முடைய தேவன் மீது நம்முடைய காரியங்களை வைத்து அவரிடத்தில் கேட்கணும். ஆலோசனையின் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். நமக்கு எத்தனையோ காரியங்கள் நமக்கு பெரிய இடைஞ்சல்களா இருக்கும். அவற்றை நாங்கள் யோசிக்கின்ற பொழுது தலையே வெடித்து விடுமோ என்று யோசிப்போம். உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலே அவற்றை சொல்லி தேவனிடத்தில் ஆலோசனைகளை கேளுங்கள். ஆமென். கர்த்தர் நம்மை ஆலோசனைகளால் நிரப்புவார். சரியான வழியிலே அவற்றை செய்து முடிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். இவர்தான் இயேசு. இந்த இயேசுவைத்தான் அநேகர் இன்னும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே தங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இவ்வளவு காரியங்களும் நமக்கு உண்டே. அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் நித்திய பிதா. நாம் பிதா 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 என்று சொல்லுகிறவர் அவர்தான். அவரிடத்தில் நாம் சேர முடியும் அல்லவா? அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவனே அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய திட்டங்களாயும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியங்களாயும் இருக்கலாம், அவற்றில் இருந்தெல்லாம் தேவன் நமக்கு ஆலோசனை தந்து தூக்கி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரோடு கூட நாங்கள் ஜீவிக்கிற ஜீவியம் அருமையானது, விலையேறப் பெற்றது. கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் எடுத்த ஓட்டத்தை உறுதியோடு ஓடி முடிக்க அது உதவி செய்கிறது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நமக்காக தேவன் செய்து வைத்திருக்கிறார். நாங்கள் அவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிறதிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் தேவனாலே வழிநடத்தப்படவும், தேவனோடு கூட இணைந்து நாங்கள் ஜீவிக்கவும், அவருடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்ந்து அவருக்குள்ளாய் நிலை நிற்கவும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இவைகள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். இன்னொரு வசனத்தை நாங்கள் வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 1:20 நாங்கள் வாசித்து முடிப்போம். கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. ஹல்லேலூயா. இதை எழுதி நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்குள்ளாக எப்படி இருக்காம்? ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன காரியத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஜெயிப்போம். அதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்துக்குள்ளாய்த்தான் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவித்து கர்த்தரோடு இணைந்து கொள்ளுவோம். இந்த காரியங்களை அறியாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால் அவர்கள் எல்லாம் தேவனுடைய கிருபைக்குள்ளாய் தங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய வசனத்துக்கு தங்களை விட்டுக் கொடுத்து அதற்குள்ளாய் கடந்து வந்து விட்டால் கர்த்தரோடு இணைந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே ஒரு நாள் நாங்கள் நிற்போம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே ஒரு நாள் நாங்கள் நிற்போம். தேவனை பாடி துதித்து மகிழுவோம். அந்த காரியங்களை எல்லாம் நமக்காக ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார்.
ஏதோ ஒன்றை புதுசா வந்து நமக்கு சொல்லி போட்டு அவர் போக வரவில்லை. எல்லாம் ஆயத்தப்படுத்தினது, எல்லாம் தேவனாலே திட்டமிடப்பட்டது. அந்த திட்டத்துக்குள்ளாய் நாங்கள் அழைத்து செல்லப்பட கர்த்தர் நம்மை தேடி வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை துதித்து நாங்கள் மீதி காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் தந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜீவன் உள்ள வாக்கு தத்தங்களை எல்லாம் எங்களுக்கு வாசித்து எங்களை நாங்கள் அவற்றிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கிற அந்த ஜீவியத்துக்குள்ளே கடந்து வர எங்களோடு பேசிய தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ராஜா, ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படியே செய்து ஆண்டவரே எடுத்த ஓட்டத்தை உறுதியோடும் வெற்றியோடும் பொறுமையோடும் ஓடி முடிக்க எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையின் சமூகம் எங்களை மூடிக்கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எங்களை தேடி வந்து மீட்டுக் கொண்டதற்காய் நன்றி. எங்களுடைய ஆத்மாவை நீங்கள் மீட்டுக் கொண்டீரே, அதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, மற்றவர்களோடு கூட எங்களுடைய ஆத்மா அதமாய் போய்விடாதபடி எங்களை உமக்கென்று மீட்டுக் கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்துக் கொள்ள வந்த எங்கள் நல்ல கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. எங்களோடு பேசியதற்காய் நன்றி ராஜா. எங்களை உமக்குள்ளாய் உறுதிப்படுத்தியதற்காய் நன்றி. இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வழமை போல நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவர்களை காத்து வழி நடத்துவோம். அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்து அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடையும். தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுக்கு என்று நீங்கள் கட்டளையிட்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் கட்டளையிட்ட அன்பின் பிதாவே, அப்பா பிதாவே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் ஆசீர்வதியும் ராஜா. அவற்றை நீங்கள் ஆசீர்வதித்து தருகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கிறதற்காக நன்றி. காத்து வழி நடத்துறதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உமக்குள்ளாய் தங்களை ஒப்புக் கொடுத்து இன்னும் அதிகமாய் உமக்குள்ளாய் வாழ்ந்து பெருக கிருபை செய்திடும் ராஜா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை பெருகட்டும் ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் நிரப்பும் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நல்ல ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் நல் விவேகத்திலும் நல்ல ஆரோக்கியத்திலும் நல்ல ஆவியிலும் சிறந்து வளர்ந்து விருத்தி அடைந்து அதிகமாய் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் வளர்ந்து பெருக கிருபை செய்தேன். இயேசுவே, இதை செய்கிறதற்காய் நன்றி ராஜா. உம்முடைய வாக்குத்தத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற துணையை கட்டளையிட்டு எல்லாம் ஆசீர்வதித்து செவ்வையாய் செய்து முடித்து தரும்படியாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, உங்களை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி என்று சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜார்ஜார், ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே இன்னமாய் திருமணத்துக்குள்ளாய் அவர்கள் கடந்து வர நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருமண காரியங்கள் நிறைவேற கிருபை செய்தாலும் ராஜா. ஆண்டவரே, அவர்களை உம்முடைய கிருபைக்குள்ளாய் அணைத்துக் கொள்ளும் ராஜா. ஏற்ற துணைகளை கட்டளையிட்டு ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, உமக்குள்ளாய் வாழுகிற குடும்பங்களாய் அவர்களை இணைத்துக் கொள்ளும் ராஜா. நீங்கள் அதை செய்கிறதற்காய் நன்றி என்று சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வேளையிலும் இஸ்ரவேலருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு ரட்சகரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். இஷ்டவேலருக்காய் உங்களை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இஷ்டவேலரை உமக்கென்று மீட்டுக் கொள்ள வந்த தேவனே, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் பேர் பேராய் குடும்பமாய் ரட்சிக்கப்பட என் ஆண்டவர் கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் நீதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து, நீர்தான் மெய்யான மெசியாஸ் என்பதை அறிந்து உம்மிடத்தில் தங்களை ஒப்புக் கொடுத்து ஜீவிக்க கிருபை செய்தாலும் ராஜா. கிறிஸ்து இயேசுவே, நாமத்தை மகிமைப்படுத்தும் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரவேலரை நீங்கள் ரட்சிக்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. குடும்பமாய் ரட்சிக்கிறதற்காய்
கோடான கோடி ஸ்தோத்திரம். தனிப்பட்ட நபர்களாய் ரட்சிக்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர் மீட்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர்கள் மீட்கப்படுவார்களாக. என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இஸ்ரவேலரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் இனிய நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமீன் ஆமீன். நாம் எல்லோருமாய் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவரை வாழ்த்தி நாம் கடன் செல்வோம். God bless you all. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you sister. God bless you. God bless you. ராஜேஸ்வரி சிஸ்டர், ஜஸ்டினா எல்லாருக்கும் ஆமென். எல்லாருக்கும் God bless you. எல்லாருக்கும் God bless you. God bless you. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரதர் ஜோனா வந்திருக்கிறீங்களா? பிரதர் ஜோஜிம் இருக்கிறார். ஆகவே உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.